ஃபர்ஸ்ட் காரியத்தை பார்த்தோம், யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நம்ம பார்த்தோம். இப்ப யார் வெட்கப்பட்டு போவாங்க என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆமென் சொல்லுமா? யார் வெட்கப்பட்டு போவாங்க என்பதை பார்க்க போறோம். எரேமியா 17வது அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 17வது அதிகாரம் 13ஆம் வசனம். எரேமியா 17வது அதிகாரம் 13ஆம் வசனம். கவனிக்கணும் கவனிக்கணும் கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவரை விட்டு வழி விலகுகிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அவரை விட்டு வழி விலகி போகிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்றாரு. குறிப்பாய் கர்த்தரை அறிந்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளா ஒருவேளை ஊழியக்காரர்களா இருந்துட்டு உலகத்துல கஷ்டம் வேதனை துன்பம் வருதுன்னு சொல்லிட்டு ஆசை பாசங்களுக்காக உலகத்தின் சிற்றுண்மைகளுக்காக விசுவாசத்தை விட்டுட்டு ஜபிக்கிறதை விட்டுட்டு வேதத்தை வாசிக்கிறதை விட்டுட்டு அப்படியே தேவனுடைய ஆண்டவரை ஆராதிப்பது ஆராதனைக்கு வருவதை விட்டுட்டு அப்படியே வழி விலகுறாங்க. பாத்தீங்களா? இவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் விஷயம் புரியாது. ஏசப்பா கிட்ட வராத பட்சி வெல்லம் அதனுடைய காரியம் வேற. ஆனா ஏசப்பா கிட்ட வந்துட்டு அவரை முழுவதும் அறிந்து கொண்டு இவர்தான் தெய்வம் என்பதை அறிந்து கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் எல்லாம் பெற்றுக்கொண்டு அப்புறம் ஒரு அந்த ஆத்மா உலகத்தின் ஆசையான காரியங்களுக்கு ஓடி போகுதுன்னா கர்த்தரை விட்டு வழி விலகுகிற என்ன பண்ணுவாங்களாம்? வெட்கப்பட்டு போவாங்க. இன்னைக்கு எவ்வளவு பேரு ஒரு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வராங்க, ஒரு கூட்டம் என்ன பண்ண இயேசுவை ஏற்றுக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா மறுதளிக்கிறாங்க. அவிசுவாசம் மாறி போறாங்க. பலவிதமான காரியங்களுக்கு என்ன பண்றாங்க? ஆண்டவர் விட்டுட்டு விலகி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியா பட்டவங்க வெட்கப்பட்டு போவான்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? கொஞ்ச காலம் விசுவாசமா இருந்துட்டு அப்புறம் விசுவாசத்தை விட்டு விலகுறாங்க பாரு. அப்ப எப்படி இருக்காங்க வாழ்க்கை? தேவன் எப்படி அவங்களை உயர்த்த முடியும்? நல்லா கவனிக்கணும். ஞானஸ்தானத்துக்கு நல்லா கவனிக்கணும். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைங்க நல்லா கவனிக்கணும். ஆண்டவரை விட்டு வழி விலகுகிற காரியங்கள் இங்க இருக்கிற அநேகர்கிட்ட இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைதான், அபிஷேகம் பண்ணப்பட்டது உண்மைதான், நீங்க வேதத்தை படிக்கிறது ஜெபிக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனாலும் ஆண்டவரை விட்டு விலகி நிற்கக்கூடிய நிறைய காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. ஆனா பார்வைக்காக பைபிள் எடுத்துக்கொண்டோம், பார்வைக்காக பாடுகிறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் ஆண்டவரை விட்டு வழி விலகி நிற்கிறோம். முன்னிருந்த விசுவாசம் இருக்காது, முன்னிருந்த பரிசுத்தம் இருக்காது, முன்னிருந்த ஜபம் இருக்காது, முன்னிருந்த ஆண்டவர் மேல் இருந்த அந்த வைராகியம் அந்த அன்பு இருக்காது. அதெல்லாம் இழந்து போய் தான் இங்க இருக்கிற அநேகர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இது அவங்க மனசாட்சிக்கு அவங்களோட இருதயத்துக்கே தெரியும். இது அப்ப அழகா சொல்றாரு, வெட்கப்பட்டு போயிடுவார். நீ வெட்கம் இல்லாம வாழ நினைக்கிறேன், நீ மகிழ்ச்சியா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், உன் கஷ்டத்தெல்லாம் எடுத்து போட்டு நீ எனக்கு சாட்சி இருக்குன்னு நினைக்கிற. ஆனா நீ என்ன பண்ற? உண்மை யாருக்குமே தெரியாது. நீ கர்த்தரை விட்டு வெளி விலகி போனது நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா ஆண்டவருக்கு அது தெரியுமா? அது ஆண்டவருக்கு தெரியும். அந்த ஆதி அன்புக்கு வாங்க. அந்த ஆதி அன்புக்குள்ள வந்து மறுபடியும் நீ எப்படி ஜெபிச்சிருந்த ஜெபம் பண்ண ஆரம்பி, வேதத்தை படிக்க ஆரம்பி. ஆண்டவருக்காக வைத்திருந்த அந்த அன்பு வைராகியமும் மறுபடியும் வரட்டுன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களுக்குள்ள சண்டைகள், உங்களுக்குள்ள பிரிவினைகள், கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்குது? கர்த்தரை விட்டு வழி விலகுறவங்களுக்குள்ளதான் இப்படிப்பட்ட காரியம் நடக்கும். சண்டைகளும் பிரிவினைகளும் ஒற்றுமை இல்லாத காரியங்களும். கர்த்தரோடு கூட இருக்கிறவங்க, கர்த்தரை விடாம அவர் வார்த்தையை பிடிச்சிருக்கிறவங்க
அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பாங்க, ஒற்றுமையா இருப்பாங்க, குறைய சொல்ல மாட்டாங்க, பரிசுத்தமாய் இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய ஆவியை தெளிவா சொல்றாரு, இங்க இருக்கிற நிறைய பேர் ஆண்டவர் விட்டு வழி விலகி நிக்கிறீங்க. ஆனா நான் ஜெபிச்சுட்டேன், நான் வேதத்தை படிக்கிறேன், சர்ச்சுக்கு வர நம்ம சொல்லிடுறோம், அது மேலோட்டமா. ஆனா ஆண்டவர் உங்க உள்ளத்தை பாக்குறாரு. நீ என்னை விட்டுட்ட, என்னை விட்டு வழி விலகி நின்னுட்ட, அதனால்தான் வாக்குவாதம் இருக்குது, அதுக்குதான் சண்டைகள் இருக்குது. இப்ப அவரோடு இருந்த இந்த காரியம் நடக்குமா? நடக்கவே நடக்காது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, யார் வெட்கப்பட்டு போவாங்க தெரியுமா? அவரை விட்டு வழி விலகி போகிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அப்படி அந்த இடத்துல இருக்கிறோமா? ஆண்டவர் உன் நிலைமை மாற்றாமல் போந்து ஒரு காரணம் தெரியுமா? உன்னுடைய வழி விலகுதல் தான். நீ ஆண்டவரை விட்டு அந்த அளவுக்கு வழி விலகி போய் நிக்கிறது தான். ஆண்டவர் சொல்ற, மறுபடியும் அந்த ஆதி அன்புக்கு வாங்க, மறுபடியும் அந்த ஒற்றுமைக்குள் வாங்க, மறுபடியும் அந்த குடும்ப ஜெபத்துக்குள் வாங்க. அல்லேலூயா. இரண்டாவது, யார் வெட்கப்பட்டு போவாங்க? ஏசாயா 42:17 வசனம். ஏசாயா 42:17 வசனம். சீக்கிரமா, யார் வெட்கப்பட்டு போவாங்க? ஏசாயா 42:17. நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். இப்போ அங்க சொல்றாரு, வெட்கம் சொல்லிட்டு என்ன சொல்ற, மிகவும் வெட்கப்படுவாங்களாம். வெட்கம் அடிக்கிறதே தாங்க முடியாது, ஆனா அதிகமான வெட்கம் அடைவாங்களாம். அப்போ யார் வெட்கப்பட்டு போவாங்கன்னா, விக்கிரகத்தை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவங்கிட்ட விக்கிரகம் இல்லையா? பைபிள் எடுக்கிறங்கிட்ட விக்கிரகம் இல்லையா? ஜெபிக்கிறங்கிட்ட விக்கிரகம் இல்லையா? கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிறது, இன்னைக்கு சபைகள்ல இருக்கிறது, விக்கிரகம் இருக்கிறது. விக்கிரகத்தை குறித்து பொருள் ஆசை கூட விக்கிரகம் என்றார். இது பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை என்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கிட்ட பொருள் ஆசை இல்லையா? பண ஆசை இல்லையா? பைபிள் எடுக்கிட்டு இல்லையா? தேவை, பணம் தேவை, எல்லா காரியமும் தேவை. ஆனா பைபிள் எடுக்கிறவன், ஜெபிக்கிறவன், சர்ச்சுக்கு வரவனே தம்பிக்கு கொடுக்க வேண்டிய நேர்மையான சொத்துனா பண்ண மாட்டேங்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறான், நேர்மையா நடக்க மாட்டேங்கிறான். அவனுக்குன்னு என்ன பண்றான், மற்றவங்க அழிச்சாவது நான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். யாரு? பைபிள் எடுக்கிறவன் சர்ச்சுக்கு வரவங்கள நிறைய நடக்குது. பொருளாசைக விக்கிரக ஆராதனை சொல்லப்படுது. முருட்டாட்டம் பண்ணுதல் விக்கிரக ஆராதனைக்கு சமமா இருக்குதான். முருட்டாட்டம் எவ்வளவு இருக்குது நம்ம கிட்ட? முருட்டாட்டங்கள் எவ்வளவு இருக்கிறது? கணவனார் ஒண்ணு சொல்றாருன்னா மனைவி சில விஷயத்தினா பண்ண மாட்டாங்க, முருட்ட குணமா இருப்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க, விட்டே கொடுக்க மாட்டாங்க. நல்ல விஷயமா தான் இருக்கும். மனைவியானவள் அதை கேட்டாங்கன்னா குடும்பம் நல்லா இருக்கும், ஆனா ஒரு பிடிவாதமா இருப்பாங்க. இது விக்கிரக ஆராதனை. ஒருவேளை மனைவி சில நல்ல விஷயங்கள் கணவனாருக்கு சொல்லுவாங்க, கணவன் என்ன பண்ணாரு, முருட்ட கோணமா இருப்பாரு. இது விக்கிரக ஆராதனை என்றாரு. ஆண்டவர் விட இந்த உலகத்துல ஒரு ஸ்டெப் நம்ம இருதயம் வேற ஏதாவது மேல் இருக்குதுன்னா அதுவே விக்கிரக ஆராதனை சொல்றாரு, அதுவே விக்கிரகனான்றாரு. அதுதான் ஆண்டவர் சொல்லுவாரு, ஒருவன் எனக்கு சீஷனா இருக்கனா அவன் என்ன பண்ணும், தன்னை தான் வெறுத்து சிலுவை எடுத்து பின்பற்ற கடவான்றாரு. என்னை மிஞ்சி நீ வேற யாரு நேசித்தாலும் அவன் எனக்கு யாரா இருக்க மாட்டான், சீஷனா இருக்க முடியாதுன்றாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்க தெளிவா சொல்றது, யார் வெட்கப்பட்டு போவார்கள்? விக்கிரகத்தை நம்புகிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளவே அது இருக்குது. நான் வெளியே அதர்ல யாரும் நான் சொல்ல விருப்பப்படல. அதர் மக்கள் என்ன பண்ணல, ஆண்டவர் அறியாதவங்க எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இதை நான் சபைக்கு நான் சொல்றேன், ஏன் கிறிஸ்துவுக்குள்ள ஏன்
இன்னும் அந்த அவமானத்தில் நிக்கிறாங்க? ஏன் அந்த ஆசிங்கத்தில் நின்று கொண்டு இருக்கிறாங்க? ஏன் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்காம இருக்கிறாங்க? ஏன் நல்ல ஒரு உயர்வான நிலையில ஆண்டவர் அறிந்த ஜனங்க ஏன் உயர்வான நிலையில ஒரு ஆசீர்வாதமான நிலையில இன்னும் நிறைய பேர் அந்த ஆசீர்வாதத்துக்குள் போகாம இருக்கிறாங்கன்னா அவர்களுக்குள்ளவே விக்கிரகம் இருக்கிறது. அப்ப அழகா சொல்றாரு, விக்கிரகத்தை நம்புகிறவங்க வெட்கப்பட்டு போவாங்க. அப்ப விக்கிரகம் உங்ககிட்ட இருக்குமானால் அப்போ வாழ்க்கையில எப்படி தேவன் உன்னை உன் வெட்கத்தை மாத்த முடியும்? எப்படி மாத்த முடியும்? மாத்த முடியாது. ஆமென் சொல்லுவோமா? ஆமா. அதுக்கடுத்து யார் வெட்கப்பட்டு போவாங்க? சங்கீதம் 25:3 சத்தமா படிங்க. சங்கீதம் 25:3 சீக்கிரம். யார் வெட்கப்பட்டு போவாங்க? சங்கீதம் கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்யும். துன்மார்க்கர் வெட்கப்பட்டு பாதாளத்தில் மௌனமாய் இருக்கட்டும். இப்ப யார் வெட்கப்பட்டு போவாங்கன்னா, துன்மார்க்கத்துல நிலைச்சு நிக்கிறான் பாரு, அவன் வெட்கப்பட்டு போயிடுவான். நல்ல கவனிக்கணும். யாரும் நீதிமான்கள் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் மாறி போனார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாரும் தப்பு செய்யற என்ன பண்ணலாம்? ஐசப்பாட்டு மன்னிப்பு கேச மன்னிப்பு கொடுத்துறாரு. ஆனா அதே பாவத்தில் ஒருவன் நிலைச்சு நின்னுக்கிறான் பாரு, இது தப்பு, இது தவறான காரியம் என்பது அவனுக்கு தெரிஞ்சாலும் மாதம் கணக்கா வருஷம் கணக்கா அவனை திருத்தி கொள்ளாம அதே பாவத்துல வாழ்ந்துருக்கிறான் பாரு, அந்த துர்மார்க்கத்தில் நிலைச்சு நிற்கிறான் பாரு, அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. எப்படியாப்பட்டு தவறு செய்தா இருந்தாலும், எப்படியாப்பட்டவனா இருந்தாலும், ஆண்டவரே நான் தெரியாமல் தவறு செய்துட்டு, ஆண்டவரே ஒருவேளை இது தெரிஞ்சிருந்தோம் அந்த பாவத்தை நான் அடிமைப்பட்டு என்ன பண்றேன், அது செய்துனே இருக்கிறேன், எனக்கு மன்னிப்பு தாங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு ஆண்டவர் மன்னிச்சு விடுதலை ஆக்கிடுவாரு. ஆனா அது மாதிரி அவன் வருந்தாமல் தாம் பாவத்திலே தன் துன்மார்க்கமான குணத்திலே ஒருத்தர் நிக்கிறான் பாரு, அவன் என்ன பண்ணுவானா? வெட்கப்பட்டு போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்து பார்க்கலாம், யார் வெட்கப்பட்டு போவாங்க? சங்கீதம் 129 5ஆம் வசனம். சங்கீதம் 129 5ஆம் வசனம். சங்கீதம் 129 5ஆம் வசனம். இப்ப கவனிங்க, யார் வெட்கப்பட்டு போவாங்களா? இப்ப நல்லா என்ன பாருங்க, யார் வெட்கப்பட்டு போவாங்களா? சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க. அப்ப சீயோன் என்றால் நிறைய அர்த்தங்கள் பைபிள் அது சொல்லப்பட்டிருக்கு. சீயோன் என்றால் நிறைய அர்த்தங்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் ஒன்று மட்டும் சொல்ற. சீயோன் என்றால் தன்னுடைய ஜனத்தை சொல்லுகிறார், தன்னுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளா யார் இருக்கிறார்களோ அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. சீயோனை பகைக்கிறவங்க வெட்கப்பட்டு போவாங்களாம். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறன்னா உன்னை யாராவது பகைக்கிறாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்களா? வெட்கப்படுவாங்க, வெட்கப்பட்டு போயிடுவாங்க. ஆண்டவர் உன்னை எவ்வளவு உன்னை கௌரவப்படுத்துறாரு பாருங்க, எவ்வளவு நம்மளை கனப்படுத்துறாருன்னு பாருங்க. ஆண்டவர் நம்மளுக்கு அவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, அவரை துதிக்கிற பிள்ளைங்க, சீயோனா இருக்கக்கூடிய நம்மை ஆண்டவர் எவ்வளவு ஒரு அழகா வச்சிருக்கிறார் பாருங்க. யார் பிள்ளை இது? யார் சீயோனு? யார் ஜனம் இது? இந்த ஜனத்தை யாராவது என்ன பண்ணுவாங்கன்னா, எதிர்க்கிறாங்கன்னா, இந்த சீயோனை யாராவது பகைக்கிறாங்கன்னா அவங்க வெட்கப்பட்டு போவார்களாம். ஆமென் சொல்லுங்க. அப்ப எந்த அளவுக்கு தேவன் நம்மளை தூக்கி வைக்கிறாரு, எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து ஏசப்பா அவர் வழிபடுகிறவங்களுக்கு அவர் எவ்வளவு ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாரு பாருங்க. சீயோனை பகைக்கிறவங்க வெட்கப்படுவாங்க. அப்போ தலைமையில் கை வச்சு ஜெபிக்கணும். தலைமையில் கை வச்சு, ஆண்டவரே நான் உம்முடைய மகன், உன் ஜனம், என் வாழ்க்கையில் இருக்கிற வெட்கத்தை எடுத்து போடுங்க சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தால, இந்த வசனங்கள் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சால தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அப்படி என்ன நிறைவே பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுமா? ஆமா. சீயோனை பகைக்கிறவங்க
வெட்கப்பட்டு போவாங்க. அதுக்கடுத்து சங்கீதம் 35:26 ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 35:26. எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தால் லட்சையால் மூடப்பட கடவர்கள். இப்ப என்ன சொல்றாருன்னா, பிறர் அழிவில மகிழக்கூடியவங்க வெட்கப்பட்டு போவாங்களாம். ஆமென் சொல்லுமா? பிறருடைய அழிவுல மகிழ்கிறவங்க. சொல்றது புரியுதுங்களா? குடும்பத்துல சண்டை, கணவன் மனைவி சண்டைனா அது யாரோ ஒருத்தர் பாக்குறாச்சுங்களா, அவங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டைனா அவருக்கு சந்தோஷமாயிடும். ஓ சண்டையாமே, என்னது என்னது சண்டையாமே, போட்டோ சண்டை அப்படின்னு என்ன பண்ண. அப்போ இங்க சண்டை நடக்குதுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அது ஒரு சந்தோஷம். அவனுக்கு வேலையே இல்லாம என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வாரமா வீட்டிலே இருக்கிறானுமே, அப்படியே இருக்கட்டும், இன்னொரு 10 நாள் என்ன பண்ணிட்டோம், வீட்டிலே இருக்கட்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு அழிவு வருது, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு இழப்பு வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இதை பார்த்து ஒரு கூட்டம் என்ன பண்ணுதான், சந்தோஷப்படுமா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்கெல்லாம் வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்கு போனாங்க, பொண்ணு பார்க்க போனாங்க, இதோட பத்தாத பையன் வந்து பாக்குறாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், எந்த பதில் அந்த குடும்பத்துல என்ன பண்ணல, சொல்லல. இதே மாதிரி வந்து போய் நினைக்கிறாங்க. அவளுக்கு ஒண்ணு கல்யாணமா நடக்காது. அதுல ஒரு சந்தோஷப்படுவாங்க ஒரு கூட்டம். கல்யாணம் பண்ணிக்கினா ஒரு எப்படியாச்சு 4-5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா இல்ல, குழந்தையே இல்லை, அதுல அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு எதிராளிகளுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இது போல ஏதாவது இழப்பு மனுஷனுக்கு என்ன பண்ணுது, இருக்குதான் செய்யுது சில நேரத்துல. ஆனா அந்த இழப்பையும் அந்த காரியத்தை பார்த்துட்டு ஒரு கூட்டம் என்ன பண்ணும், நம்மளை பார்த்து சந்தோஷப்படும். அவங்க இப்படி இருக்கிறாங்க பாத்தியா, நம்ம அப்படி இல்லையே, நம்ம நல்லா இருக்கிறோமே, நம்ம எப்படி இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், ஆனா அவங்க இப்படி ஆயிட்டாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ஒரு கூட்டம் சந்தோஷப்படுதான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் வெட்கப்பட்டு போவாங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கேரக்டர் பாருங்க. இதெல்லாம் மற்றும் வாழ்க்கை நல்லா இல்லைன்னா அதை பார்த்து ஒருத்தர் வந்து சந்தோஷப்படுறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய, அது கெட்ட சுபாவம். யோசித்து பாருங்களா, எவ்வளவு பெரிய பாவமா இது இருக்குது. கண்ணெதில ஒரு குடும்பம் ரொம்ப கடன்ல மாட்டிக்கொள்வாங்க, இல்ல கணவன் மனைவியே சண்டை போடுவாங்க, ஏதோ அவங்க வாழ்க்கையில் ஏதோ பல இழப்புகள் பல நஷ்டங்கள் இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு கூட்டம் கேலி கிண்டல் பண்ணு சந்தோஷமா இருக்குதுன்னா இது எப்படியாப்பட்டவங்க பாருங்க. இது ஆண்டோட பார்வையில அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியேப்பட்டவங்களை வெட்கப்பட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரு வார்த்தையை நம்ம படிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். சங்கீதம் 132:18. சங்கீதம் 132:18. ஜெபன சங்கீதம் 132:18. பதினேழாம் வசனம் படிங்க மேல. இப்போ சொல்றாரு, நான் அபிஷேகம் பண்ணினவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 18ஆம் வசனம் சொல்றாரு, அவன் சத்துருக்குன்னா எதை உண்டு பண்ணுவேன், வெட்கத்தை உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உன் சத்துருக்கு தேவன் வெட்கத்தை உண்டு பண்ண போகிறார். ஆமென் சொல்லுமா. உனக்கு எதெல்லாம் சத்துருவா இருக்குதோ, குறிப்பா மனுஷருக்கு நம்மளுக்கு என்பது சத்துருவே இல்லை, இது புரிந்து கொள்ளணும். நம்மள போல அவர்களும் மனுஷர்கள் தான். ஆனா வேதம் சத்துருன்னு சொல்லும் பொழுது பிசாசுதான் ஆண்டவர் மையப்படுத்துவார் அதிகமா. அப்போ எதிராளியான சத்துரு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தெரிந்த பண்ணா சுற்றி கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு. அப்போ பிசாசான பண்ணனா தேவனால் படைக்கப்பட்ட மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, சிந்தனைகளை அவங்க எண்ணங்களை எல்லாம் மாத்தி என்ன பண்றான்னா அவங்களுடைய எண்ணங்களை எல்லாம் எப்படி கொண்டு போறான்னா அவன் வழியில கொண்டு போகிறான்.
அப்ப எப்பவுமே மனுஷன் நம்மளுக்கு சத்துருவா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனால் பிசாசு சத்துருவா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு மூலியமாய் அவனுடைய குணங்களை கொண்டவங்க. பிசாசு சில பேர் என்ன பண்ணுவான், தன்னுடைய காரியங்களுக்காக பயன்படுத்துவான். மனுஷர்கள் என்ன பண்ணுவான், பிசாசு தன்னுடைய காரியத்துக்காக பயன்படுத்துவான். அப்படியேப்பட்ட மனிதருக்கு மூலியமா பிசாசு நம்ம செயல்படுறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்கள் என்ன பண்ணுவானா, வெட்கப்பட்டு போவான். உன் எதிராளி வெட்கப்பட்டு போகும்படி ஆண்டவர் செய்ய போகிறார். ஆமென் சொல்லுமா. அந்த வசனம் மறுபடியும் படிச்சுட்டு 18ஆம் வசனம் சீக்கிரமா. போதும் கவனி. அப்ப அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை ஒடுத்துவேன். ஆண்டு கடைசியில கொண்டு வந்து எங்க முடிக்கிறார்னா, சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவாங்க. பிசாசால் ஏற்படுத்தப்பட்டு வந்த மனுஷனா இருந்தாலும், பிசாசா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, வெட்கப்பட்டு போயிடும். ஆமென் சொல்லுமா. உனக்கு விரோதமா மாந்தரிகம் இருக்கலாம், உனக்கு விரோதமா செய்வினைகள் இருக்கலாம், உனக்கு நோயை கொண்டு வந்த பிசாசு ஆவிகள் இருக்கலாம், உன பாவத்துல தள்ளின பிசாசு ஆவிகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, அவைகள் வெட்கப்பட்டு போகும் சொல்றாரு. அல்லேலூயா. இந்த ஆவிதான் இந்த மாதிரி பண்ணிச்சு, அந்த ஆவிதான் இப்படி பண்ணிச்சுன்னு சொல்றோம் பாத்தியா. அப்போ உன்னை நெருக்குற ஆவி, உன்னை பாவத்துக்குள்ள கட்டுற ஆவி, உன் ஆசீர்வாதங்களை திருடுகிற ஆவி, அந்த சத்துருவு வெட்கப்பட்டு போவான் என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா.